ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மே 24 and 25க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா, அகில இந்திய வானொலியில் எந்த பெயரில் பத்ம விருதுகள் பெற்றவர்கள் குறித்த தொடர் ஒளிபரப்பாக உள்ளது? பீப்புள்ஸ் பத்மா ஆன் ஆகாஷ்வாணி அப்படின்ற தொடரில் தான் அகில இந்திய வானொலியில் பத்ம விருதுகள் பெற்றவர்கள் குறித்த விவரங்கள்லாம் இந்த தொடரில் தான் வெளியிடுறாங்க. நியூஸ் ஆன் ஏர் அப்படின்ற செல்ஃபோன் செயலி மூலமாகவும் வெளியிடுறாங்க. நியூஸ் ஆன் ஏர் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலமாகவும் பத்ம விருதுகள் பெற்றவர்களோ பற்றின விவரங்களை இதில் ஒளிபரப்புகிறாங்க. அடுத்து, கடுமையான காற்று மாசுபாட்டை தடுப்பதற்காக நாட்டின் முதலாவது எந்த இயந்திரம் டெல்லியில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கே தெரியும் டெல்லியில் காற்று மாசுபாடு அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல டெல்லியில் இந்த மாசுபாட்டை தடுப்பதற்காக ஆன்டி ஸ்மோக் கன் அப்படின்ற ஒரு இயந்திரத்தை தான் டெல்லியில் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. அடுத்து, 2028 ஒலிம்பிக் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? அமெரிக்க நாட்டில் தான் நடைபெற இருக்கு. ஸ்குவாஷ் விளையாட்டு முதலாக சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. 2028 ஒலிம்பிக் போட்டி அமெரிக்காவில் நடைபெறுகிறது. ஒலிம்பிக் போட்டி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 1896 4 வருடங்களுக்கு ஒரு முறை நடைபெற்று கொண்டிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 1994 இருந்து 2 வருடங்களுக்கு ஒரு முறை, அதாவது கோடைக்கால ஒலிம்பிக் போட்டி, அதே மாதிரி குளிர்கால ஒலிம்பிக் போட்டி அப்படின்ட்டு 1994 இருந்து 2 வருடங்களுக்கு ஒரு முறை போட்டி நடத்தப்படுகிறது. 1896 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது பண்ணுறாங்க, விளையாண்டாங்க. இதில் ஒரு 5 வளையங்கள் இருக்கும். அந்த 5 வளையங்கள் தான் இதனுடைய சின்னம். ஒலிம்பிக்கோட சின்னம் 5 வளையங்கள் இருக்கும். அந்த 5 வளையங்களில் என்னென்ன கலர்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு எப்பயும் போல் ரெட்டு, சிவப்பு, மஞ்சள், பச்சை. இது அப்படியே டிராஃபிக் சிக்னல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவப்பு, மஞ்சள், பச்சை. இதில் எக்ஸ்ட்ரா இன்னும் 2 என்னன்னு பார்த்தோம்னா நீலம் மற்றும் கருப்பு, பிபி, பிளாக் அண்ட் ப்ளூ. இதுதான் இந்த ஒலிம்பிக் போட்டியில் 5 வளையங்கள் இருக்கும், 5 கலர்ஸில் இருக்கும். அதில் என்னென்ன கலர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சிகப்பு, பச்சை, மஞ்சள், அதுக்கப்புறம் நீலம், கருப்பு, அதாவது பிளாக், ப்ளூ அப்படின்ற கலர்ஸில் இருக்கும். அடுத்து, உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்று வரும் FIG உலக சேலஞ்ச் கோப்பை மகளிர் வால்ட் பிரிவில் இந்திய வீராங்கனை பிரணதி நாயக் பெற்ற பதக்கம் என்ன? வெள்ளி பதக்கம் தான் பெற்றாங்க. எங்கே நடைபெற்ற போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா உஸ்பெகிஸ்தானில். என்ன போட்டி அப்படின்னு பார்த்தோம்னா FIG உலக சேலஞ்ச் கோப்பை மகளிர் வால்ட் பிரிவில் தான் இந்த பதக்கத்தை வென்றிருக்காங்க. அடுத்து, IPL போட்டியில் சேசிங்கின் போது சதம் விளாசிய 4வது வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்றவர் தான் சேசிங்கின் போது சதம் விளாசிய 4வது வீரர் அப்படின்ற பெருமையை பெற்றிருக்காரு. இவர் பஞ்சாப் கிங்ஸ் அணியினுடைய கேப்டன். IPL போட்டியில் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக சதம் விளாசிய 3வது கேப்டன் தான் இந்த ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்றவர். இந்த போட்டியின் போது T20 கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனையை பெற்றிருக்காரு. அடுத்து பார்த்தோம்னா, உலக அளவில் மாம்பழங்கள் உற்பத்தியில் முதலிடம் உள்ள நாடு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான் இருக்கு. குறிப்பாக இந்தியாவில் என்னென்ன மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, தமிழகத்தில் கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், திண்டுக்கல், மதுரை ஆகிய பகுதிகளில் மாம்பழம் அதிகமாகவே உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யறதுல ஒரே 1% மட்டும்தான் ஏற்றுமதி செய்கிறோம். 50% கிட்ட இந்தியாவில் தான் மாம்பழங்கள் உற்பத்தி செய்கிறாங்க. ஆனால் ஏற்றுமதி 1% தான். அந்த 1% யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு, அதுக்கப்புறம் அமெரிக்கா, பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கிறாங்க. மற்ற பர்சன்டேஜ்லாம் உள்நாட்டிலே அதிகமாக நுகர்வு பண்ணுறதுனாலையும் விலை உள்நாட்டிலே வச்சு விற்றாலே அவங்களுக்கு ஓரளவுக்கு லாபம் நிறைய கிடைக்கிறதுனாலையும் இதை அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறது கிடையாது. இந்திய பாரம்பரியத்தின் இழைகள் அப்படின்ற நேமில் சிங்கப்பூரில் ஒரு கலாச்சார திருவிழா. சிங்கப்பூரில் எப்பவுமே கலாச்சார திருவிழாக்கள்லாம் நிறைய நடைபெறும். அதில் இந்திய பாரம்பரியத்தின் இழைகள் அப்படின்ற பேரில் சிங்கப்பூரில் கலாச்சார திருவிழா நடைபெற்றது. இதில் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க, பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு பிரைஸ் எதுவும் கொடுக்காம நம்ம இந்திய நாட்டில் விளைஞ்ச மாம்பழங்களை தான் அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா மாம்பழத்தோட பிரபலம் எல்லா இடத்துக்கும் பரவணும், அதோட சுவையெல்லாம் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்திய பாரம்பரியத்தின் இழைகள் அப்படின்ற கலாச்சார திருவிழாவில் சிங்கப்பூர் மாம்பழங்களை பரிசாக கொடுத்துருக்காங்க. அடுத்து, எக்ஸாஃப்ளாப் என்பது என்ன? ஒரு வினாடிக்கு ஒரு குவிண்டிலியன் கணக்கீடுகளை செய்யும் திறன் கொண்டது தான் எக்ஸாஃப்ளாப்
ஃப்ளாப், அதாவது 10^18 அளவுக்கு வந்து கணக்கீடுகளை செய்யும் திறன் கொண்டது தான் வந்து எக்ஸாஃப்ளாப் அப்படின்றோம். இதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் நம்ம பார்க்குறோம். எக்ஸாஃப்ளாப் அப்படின்றது 10^18 அளவுக்கு கணக்கீடுகளை செய்யும் திறன் பெற்றது. குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்றது வந்து கியூபிட் தொழில்நுட்பம், 1000 ஆண்டுகள் தேவைப்படும் கணக்கீட்டை இது சில நிமிடங்களில் முடித்துவிடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நமக்கே தெரியும், இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளுடைய நார்மல் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தோம்னா நம்ம என்ன இது கொடுத்தாலும், கோட் வேர்ட் கொடுத்தாலும் இல்லை என்ன டைப் பண்ணாலும் அது வந்து இன்புட்டாக லாங்குவேஜை எடுத்துக்கிறது வந்து பார்த்தோம்னா பைனரி டிஜிட்ஸில் தான் எடுத்துக்கும். அதாவது ஒன்று ஜீரோஸாக எடுத்துக்கும், இல்லை ஒன்னாக எடுத்துக்கும். அதுதான் வந்து நம்ம நார்மல் கம்ப்யூட்டரோட ஃபீச்சர். அதுவே குவாண்டம் கம்ப்யூட்டர் அப்படின்னு பார்த்தோம்னா அட் த சேம் டைமில் ஜீரோஸையும் எடுத்து ஒன்னையும் எடுத்து ஃபங்க்ஷன் பண்ணும். அதுதான் வந்து குவாண்டம் கம்ப்யூட்டரோட ஸ்பெஷாலிட்டி. கியூபிட் தொழில்நுட்பம்னா ஜீரோவையும் எடுத்துக்கும் ஒன்னையும் எடுத்துக்கும், சேம் டைமில் எடுத்து ப்ராசஸ் பண்ணும். அதோட ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் வந்து கம்ப்யூட்டர்ஸ்லாம் வந்து டெக்னாலஜிலாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதில் வேறு என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஜென்ரேஷன் 1 ஜென்ரேஷன் 2 அப்படின்ற மாதிரி கம்ப்யூட்டர்லேயே வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த கியூபிட் தொழில்நுட்பம்ன்றது ஜீரோஸையும் எடுத்துக்கும் ஒன்னையும் எடுத்துக்கும், சேம் டைமில் 1000 ஆண்டுகள் தேவைப்படும் கணக்கீட்டை இது சில நிமிடங்கள்லேயே முடித்துவிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து காண்டோர் கேலக்ஸி இந்தியா அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் வந்து இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையில வந்து இந்த திட்டத்தை வந்து போட்டிருக்காங்க. இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா சூப்பர் கம்ப்யூட்டர் 64 அப்படின்ற ஒரு கம்ப்யூட்டர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக. நமக்கே தெரியும், சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தோம்னா 5 நாடுகளுக்கு வந்து பயணம் மேற்கொண்டார். அந்த 5 நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டதுக்கான முக்கிய நோக்கம் வந்து பார்த்தோம்னா ஏஐ தொழில்நுட்பம், அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவில் நம்ம எந்த அளவுக்கு வளரணும், எந்த அளவுக்கு மற்ற நாடுகிட்டேருந்து நம்ம நிறைய கெயின் பண்ணிக்கணும், அதே மாதிரி வந்து எரிசக்தி, மரபு சாரா வளங்கள், இது எல்லாத்தையும் வந்து எப்படி இம்ப்ரூவைஸ் பண்ணணும், இது எல்லாத்துக்காகவும் தான் வந்து போனாங்க. அந்த இடத்துல காண்டோர் கேலக்ஸி இந்தியா அப்படின்றது வந்து இந்தியாவுக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையில வந்து ஒரு திட்டத்தை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து என்னன்னா சூப்பர் கம்ப்யூட்டர் 64 அப்படின்றத அதாவது சூப்பர் கம்ப்யூட்டர் 64 அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணுறது தான். இந்த 64 அப்படின்றது 8 எக்ஸாஃப்ளாப் திறன் கொண்ட ஒரு கம்ப்யூட்டர். ஒரு எக்ஸாஃப்ளாப் திறன் கொண்டதே வந்து பார்த்தோம்னா 10^18 அளவுக்கு ஸ்பீடில் வந்து கேல்குலேஷன் பண்ணும். அதுவே வந்து 8 எக்ஸாஃப்ளாப் திறன் கொண்டது ஒரே கம்ப்யூட்டரில் இருக்கும்போது அப்போ அது எவ்வளோ ஃபாஸ்ட்டில் போகும். தற்போதைய இப்போ கரண்ட்டில் இருக்க 10 பீட்டாஃப்ளாப் திறன் கொண்ட ஐராவத் அப்படின்ற கம்ப்யூட்டரை விட இது 800 மடங்கு அதிக சக்தி கொண்டது. அதே மாதிரி 30 ஆண்டுகளுக்கு முன் நம்மிடம் இருந்த பரம் 8000 கணினியை விட 8 ட்ரில்லியன் மடங்கு வந்து இது வேகமானது. இதன் மூலம் உலகின் 4வது மிகப்பெரிய ஏஐ கட்டமைப்பு கொண்ட நாடாக இந்தியா வந்து மாற உள்ளது அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து சிடாக் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து கையெழுத்திட்டாங்க. இது வந்து ஸ்வீடனுக்கும் இந்தியாவுக்கும் இடையில வந்து டெக்னாலஜி, அதாவது இந்த சிடாக் அப்படின்றது ஸ்வீடன் இந்தியா டெக்னாலஜி அண்ட் ஏஐ காரிடர். அதுதான் வந்து ஸ்வீடனுக்கும் இந்தியாவுக்கும் இடையில நடைபெற்ற ஒரு திட்டம். மேலும் 6G மற்றும் கூட்டு கண்டுபிடிப்புகளுக்காக இன்னோவேஷன் பார்ட்னர்ஷிப் 2.0 திட்டம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. 6G நம்ம வந்து 5G தான் யூஸ் பண்ணுறோம். 6Gயை வந்து எப்படி வந்து நம்ம இன்னும் நல்லா கொண்டுட்டு வரணும், அதோட ஃபாஸ்ட்டு ஃபீச்சர்ஸு அதெல்லாம் பற்றி நிறைய இன்னோவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இன்னோவேஷன் பார்ட்னர்ஷிப் 2.0 திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. அடுத்து 3வது இந்தியா நோர்டிக் உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? நார்வேல நடைபெற்றது. இந்த மாநாட்டில் வந்து பசுமை ஹைட்ரஜன், கார்பன் கேப்சர், ஆர்டிக் ஆராய்ச்சி குறித்து நிறைய விஷயங்களை வந்து இந்த 3வது இந்தியா நோர்டிக் உச்சி மாநாட்டில் வந்து கன்சிடர் பண்ணாங்க. அதெல்லாம் எப்படி வந்து நம்ம சேகரிக்கணும், என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படின்றத பற்றியும் இந்த உச்சி மாநாட்டில் வந்து விவரிச்சாங்க. அடுத்து 2029ஆம் ஆண்டுக்குள் இத்தாலியுடன் இந்தியா எத்தனை பில்லியன் யூரோ வர்த்தகத்தை எட்ட திட்டமிட்டுள்ளது? 20 பில்லியன் யூரோவை வந்து பில்லியன் யூரோ வர்த்தகத்தை எட்டுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. உத்திபூர்வ செயல் திட்டம் அப்படின்றத இவங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதாவது வந்து இந்த 2029க்குள்ள நம்ம 20 பில்லியன் யூரோவை வந்து அடையணும் அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளான் அப்படின்றத வந்து கொண்டுட்டு வராங்க. இந்த ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளான் வந்து எதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா கிரிட்டிக்கல் மினரல்ஸ், பாதுகாப்பு, தூய எரிசக்தியில் என்னென்ன மாதிரியான திட்டம் கொண்டுட்டு வந்தால் நம்ம
நம்ம வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், அதை வந்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கலாம், அதுக்கான ஸ்ட்ராட்டஜி பிளான் என்னென்ன, அதற்கான செயல்முறை என்னென்னன்றதை பற்றி பேசுறது தான் வந்து இந்த உத்திப்பூர்வ செயல் திட்டம். இது வந்து அரசாங்கங்கள் மட்டும் போட மாட்டாங்க, ஒரு சின்ன கம்பெனியில் கூட நம்ம அந்த கம்பெனியை வந்து எப்படி வந்து ப்ராஃபிட்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரொடக்ஷன் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் நம்ம யோசிக்கும் போது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் ஆக்ஷன் பிளானை தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் வந்து 2029ஆம் ஆண்டுக்குள் இத்தாலியுடன் இந்தியா வந்து 20 பில்லியன் யூரோவை எட்டுறதுக்கு உத்திப்பூர்வ செயல் திட்டம் அப்படின்றத வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. அடுத்து 2035ஆம் ஆண்டுக்குள் இந்திய பொருளாதாரத்தில் ஏஐயின் பங்களிப்பு எத்தனை ட்ரில்லியனாக இருக்கும்? $1 ட்ரில்லியன் ஏஐயோட பார்ட்டிசிபேஷன் மட்டும் இவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக கேட்கக்கூடியது. நமக்கு வந்து விஷயங்கள் நிறைய தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் வந்து மெயின்ஸில் வந்து நம்ம இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி எழுதணும்னாலே நமக்கு வந்து நிறைய நாலேஜ் இருக்குது, ஓகே இவங்கெல்லாம் வந்து கரண்ட் அப்டேட்ஸில் இருக்காங்க அப்படின்றத வச்சே நமக்கு வந்து ஈஸியாக வந்து ஸ்கோர் கெயின் பண்ண முடியும். அதனால் எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.